ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேன்கேக் எவ்வளவு செஞ்சாலும் பத்தவே பத்தாது, டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் இல்லாட்டினா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மைதா மாவு ஒரு கப் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 65 கிராம் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லிக்யூடாக இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். இப்போ நான் ரெக்லெட் அந்த இதை யூஸ் பண்ணி பேன்கேக் ரெடி பண்ண போகிறேன். ஸோ பேன்கேக்குக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த பேன்கேக் ட்ரே உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பட்டர் இல்லாட்டினா நெய் வச்சு நீங்கள் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தனியாகவே பேன்கேக் ட்ரே கடையில் விற்பாங்க. ஸோ அதையும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அழகாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த ட்ரேயில் ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் நீங்கள் அழகாக ஊற்றிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த ட்ரே நீங்கள் யூஸ் பண்ணுறனால எப்படி இருக்கும்னா, அதாவது நல்லா ரவுண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டியாக க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ அதனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஸ்வீட் லெவல் இன்னும் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே கரெக்டான அளவாக இருக்கும். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக ஹனி ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் கரெக்டான லெவலில் தான் இருக்கும். ஸோ நல்லா குக் ஆகணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. கொஞ்சம் ஸ்லோவாக குக் ஆனால் தான் உள்ளே நல்லா குக் ஆகும். அவ்வளோதான். இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ குக் ஆனோடனே இன்னொரு சைடு அப்படியே திருப்பி போட்டுருங்க. சூப்பரான பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரேயில் தான் ட்ரை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் வீட்டில் தோசை சட்டி வச்சுருந்தா கூட அந்த தோசை சட்டிலேயே அழகாக இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப தண்ணியாக நீங்கள் மாவு ரெடி பண்ணிடக்கூடாது. கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மாவு ரெடி பண்ணிங்கன்னா சூப்பரான பேன்கேக் ரெடி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குழந்தைகளை அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் குக் பண்ண வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பேன்கேக் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு சைடு குக் ஆனதுக்கு அப்புறமா ட்ரேலேருந்து அப்படியே எடுத்துருங்க. சூப்பரான பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் மிச்சம் இருக்கிற மாவையும் இந்த ட்ரேயில் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரே தனியாகவே விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது அந்த ட்ரேயில் பேன்கேக் மட்டும்தான் செய்யலாமான்னா இல்லை, தோசை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேன்கேக் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அழகாக ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி சூப்பராக இருக்கும். ஹனி ஆட் பண்ணிங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் சாக்லேட் இல்லைன்னா சுகர் எதுனாலும் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹனி ஊற்றிட்டு அப்படியே மேலே அழகாக ஒரு பனானா ஸ்லைஸை நீங்கள் வச்சுடுங்க. சூப்பரான பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.